இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நான்வெஜ் சுவையில் ரொம்ப ரொம்ப அருமையான சூப்பரான ஒரு கிரேவி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒன்று இருந்தால் போதும், சப்பாத்தி, பூரி, ஆப்பம், சாதம், பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சுவையாக இருக்கும். சட்டுன்னு ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். காளான் ஒரு 200 கிராம் எடுத்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது வெது வெதுப்பான தண்ணியில் தான் போட்டு காளானை கழுவணும். தக்காளி 2 தக்காளி தனித்தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 1, சின்ன வெங்காயம் 20 to 25, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு, மல்லி இலை, கருவேப்பிலை, குடமிளகாய் ஒரு மிளகாயில் பாதி, உருளைக்கிழங்கு 1 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு ஃபேன் வச்சு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு இது எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது லைட்டாக வறுப்பட்டு மணம் வந்தோடனையும் ஒரு 20 to 25 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம அரைச்சி கிரேவி வைக்கல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் நம்மளுக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது ஆறட்டும். ஆறட்டுன்னு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை அரைச்சிக்கலாம். தண்ணியெலாம் எதுவும் சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நம்ம வதக்கி அரைச்சி செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை சேர்த்துக்கலாம். 2 துண்டு பட்டை, 1 ஸ்டார் அனீஸு, 1 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டுன்னு நம்ம அடுத்தடுத்த பொருளை சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டுன்னு நம்ம தக்காளி ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனு, குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூனு, கரம் மசாலா 1/2 டீஸ்பூனு இது எல்லாம் சேர்த்து நல்லா இப்போ வதக்கி விட்டுறலாம். இது நல்லா வதங்கி வந்தோடனையும் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா இந்த மாதிரி கொதித்து கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்தோடனே நம்ம காளானை சேர்த்துக்கலாம்.
காளான் வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். அதில் காளானை 2 மட்டும் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டாம். வெது வெதுப்பான தண்ணியில் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ உருளைக்கிழங்கு ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கலாம், வேண்டாட்டி விட்டுறலாம். ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உருளைக்கிழங்கும் சேர்த்தா. இப்போ உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குடமிளகாய் ஒரு மிளகாயில் பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இடையில எடுத்து கலந்து விட்டுட்டு மல்லி இலை சேர்த்து மறுபடியும் மூடி போட்டு ஒரு நிமிஷம் வேக விட்டுடலாம். நல்லா தண்ணி விட்டு வரும் பாருங்கள். இப்போவே நல்லா தண்ணி விட்டு வெந்து வந்திருக்கு காளான். மறுபடியும் மூடி போட்டு 2 நிமிஷம் வேக விடலாம். இப்போ நல்லா வெந்து தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள். அதுவே நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு தண்ணி வந்து உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா கம்மியாக தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை நான் வந்து குழம்பு மாதிரி வேணும்னா தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு. நம்ம திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், ரொம்ப நல்லா வெந்து வாசனையாக இருக்குது. நல்லா வெந்தும் வந்துருச்சு. இது வந்து சப்பாத்தி, பரோட்டா, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ புதினா இலையும் மல்லி இலையும் தூவி நம்ம கலந்து விட்டுறலாம். இப்போ நம்மளோட காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கும் பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு. நல்லா மணக்குது, நல்லா வீடே மணக்குது, வாசனையாக இருக்குது. காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, நான், பூரி எல்லாத்துக்குமே, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக நல்லாயிருக்கும். சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.